வந்துட்டுங்க. ஆனா இன்னும் வண்டி வரலையே. வண்டி வந்தா தானே பொருள் எல்லாம் இறக்கி வைக்க முடியும். யார் அது புதுசா இருக்கு? ஓ, இந்த வீட்டுக்கு யாரோ புதுசா குடி வர போறேன்னாங்களே, அவங்களா? நாக்கறதானா ஆத்தா அம்மா பொண்ணு மாதிரியே தெரியலையே. இப்படி இருக்காங்க. எப்படி இருந்தா என்ன, ரெண்டுமே செம்ம கட்டியால இருக்கு. இதுல அம்மாவை பாக்குறதா பொண்ணை பாக்குறதானே தெரியலையே. நிமிஷம் நீ ரெடி நின்னு பாத்துட்டு இருக்க. சீக்கிரம் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணு. பொருள் வந்தா இறக்கி வைக்கணும்ல. போ. வேடிக்கை பார்த்து உட்காந்துக்கிறேன். அம்மா இங்க மளிகை கடை எங்க இருக்குன்னு சொல்லி. அலையறானுங்க. சி ஏண்டா ஆம்பளை இல்லாத வீடு தானே வந்து அத்துமிரலான்னு நினைச்சா என்ன தெரியாம வந்துட்டு இன்னும் மனுஷனுங்கன்னு வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. இனிமே நான் இந்த பக்கமே வர மாட்டேனே. இதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன் உடலை உருவி மாலையா போட்டுறேன். யோ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த வீட்டான வந்திருப்பேன். ஆள் இல்லாத வீடு தானே, உள்ள தூந்துடலான்னு சொல்லிட்டா. எந்திரியா மேல, எந்திரியா. இங்க பாரியா, இன்னொரு நாளைக்கு உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்து வச்சுக்க. இப்பயாச்சும் விளக்க மரம் கீழே போட்டேன், அடுத்து எடுத்து சாத்திடுவேன். புரியுதா? போயா போயான்றா. வந்துட்டான். சரி சரி விடு விடு, இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சகஜம். அதுவும் கரெக்டு தான். சரி, உன்னை நான் இந்த ஏரியா பக்கமே பார்த்தது இல்லையே. யார் நீ புதுசா இருக்க? நானும் இந்த ஊருக்காரன் தான்ப்பா. கொஞ்ச நாள் வெளியூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் வந்தேன். அங்க அம்மாவும் பொண்ணும் பயங்கரமா இருக்காங்கல்ல, செம கட்டை. அம்மாவை பார்க்கறதான்னு தெரியல, பொண்ணை பார்க்கறதானே தெரியல. அவளை கட்டினவனை மட்டும் பார்த்தா காலை தொட்டு கும்பிடணும் போல. யோ, என்ன என் காலை தூக்கி மேல வச்சுக்கிற? சாணி ஈனி மெஷின் வந்துட்டேன்னா? யோ, நீ தானே என் கட்டினவனை காலில் வந்து கும்பிடுறேன்ட. அவ ஏன் பொண்டாட்டிதேன், கும்பிடு. யோ, கட்டின புருஷனா நீ? ஆமா. நீ எதுக்கா பதுங்கி பதுங்கி போற அந்த வீட்டுக்கு? நீ டைரக்டாவே போலாமே. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு? இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் போனா தோலை உரிச்சு போயிருவேன். கட்டின உனக்கே அங்க மரியாதை இல்ல, நான் எதுக்கு அங்க போறேன்? எனக்கு பல வீடு இருக்கு, நான் அங்க போய்க்கிறேன். பார்த்து இருந்துக்க. அம்மா அங்க ஒரு ஆளு குருன்னு பாத்துட்டே இருக்காமா. ரோட்ல கண்ட கண்ட நாயெல்லாம் நம்மள பார்க்கதான் செய்யும். அதுக்குன்னு பதிலுக்கு உட்காந்து பாத்துட்டு இருக்க கூடாது. சீன் துப்பிட்டு போயிட்டே இருக்கணும். வா. சீ. என்ன அசோக், ஏதோ பேசணும்னு சொன்ன,
இப்ப அமைதியா நிக்கிற என்ன? இல்லை வசந்தி, எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிங்குது. உனக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு சேர்ந்துன்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு கொஞ்ச நாளில் திரும்பி வந்துடுறேன். எனக்காக நீ காத்துட்டு இருப்பியா? என்ன அசோக் பேசுற? நம்ம 2 பேர் லவ் பண்றது இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இப்ப வீட்டுல கேட்டா நான் என்ன பதில் சொல்லிட்டோம்? வீட்டுல வேற எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நீ போயிட்டு எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. நான் வந்துடுறேன். அது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் பேசி சமாளி வீட்டில். என்ன அசோக் சமாளிக்கிறது? இங்க பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா வெளிநாட்டு வேலைக்கு போ. ஏன்னா என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் போயிட்டு கொஞ்ச நாள் திரும்பி வந்துடுறேன் தான் நான் சொல்கிறேன். அது வரையும் ஏதாவது சொல்லி சமாளியேன். நாளைக்கு வேற எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். அசோக், நான் சொல்றத கேளு அசோக். அசோக், அடி பாவி, அவன் கூட பழகாதன்னு படிச்சு நான் அடிச்சுக்கினே. என் பேச்சு கொஞ்சமாவது கேட்டியா? இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. உன்னை ஏமாத்திட்டு போயிட்டேனே அவன். இப்போ வெளிநாட்டுக்கு போயிடுவான். இப்போ திரும்பி அவன் வருவான்னு நினச்சின்னுக்கிறேனே. அம்மா, அவர் என்ன கட்டிக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாருமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாயை மூடுறி. இப்பயாவது நான் சொல்ற பேச்சாவது கேட்டு உருப்படியா நடந்துக்கோ. உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிற, புரிஞ்சதா? அம்மா, அம்மா, நான் சொல்றது கேளுமா. அம்மா, இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது சொல்லு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தரை விரும்பினேன். நான் விரும்பினது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் ஒன்று சேர முடியல. வீட்டில் இருக்கிறவங்க கம்பல் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதித்தேன். நீங்கள் பார்க்குறதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுது. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுமே தவிர எந்த தப்பு தண்டாவும் நடக்கலை. இதை நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்தாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க. தெரிஞ்சுதானே நான் கல்யாணம் பண்ணேன். இந்த காலத்தில் யார் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாமல் இருக்கா? எல்லோரும் லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலி, ஹஸ்பண்டு, குழந்தைங்க அப்படின்னு நாங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் அது மாதிரி இருந்தால் நம்மளுக்குள்ளே எதுக்கு சண்டை சச்சரவு வரப்போது? நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாகத்தே இருக்கும். இப்பதான் கல்யாணம் ஆச்சான், உடனே மாசமாயி புள்ளைய பெத்துருவாங்களாம். நமக்கு தெரியாதா இவ அவன் கூட ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தது? என்ன பண்றது, பாவம் கடைசியில இந்த பையனை மாட்ட வச்சுட்டாங்க. ஏங்க, அதான் குழந்தை அழுதில்ல, கொஞ்ச நேரம் தூக்கி ஆவாட்டுங்களா? நாங்க சட்னி கடலக்கொட்டை உரிச்சிட்டு இருக்கோம்ல. என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், பேசாம உட்காந்துருக்கீங்க. குழந்தைய தூக்குங்க. என்ன பண்ண சொல்கிற? என் குழந்தையா இருந்தால் தூக்குவேன். எவனுக்கோ பிறந்த குழந்தைய நான் எதுக்கு தூக்கணும்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? எவனுக்கோ பிறந்த குழந்தையா? இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆமாம், இது என்ன ஏன் குழந்தையா? எவனுக்கோ பிறந்த குழந்தை தானே. யோ, வார்த்தை அளந்து பேசு. நான் தான் கல்யாணத்துக்கு அப்ப முதல் ராத்திரி அன்னைக்கு எல்லாம் உண்மை கூட சொன்னேன்ல. நீ சொன்னதெல்லாம் உண்மைட்டு யாருக்கு தெரியும்? ஒருவேளை நீ என்கிட்ட உண்மை கூட மறைச்சிருக்கலாம்ல. பாவி மனுஷா, இத்தனை நாள் இதை மனசுல வச்சிருந்தா என்கிட்ட குடும்பம் நடத்திட்டு இருந்தியா நீ? உன்னை நம்பி வந்த பாரு நானு. அட ஆமாயா, அப்படிதானே வச்சுக்கோங்க. பண்ற பக்கலாமான்ட்டு எதிர்த்து அடி பேசுற? பாவி மனுஷா, என்னவே கை நீட்டி அடிச்சிட்டு இல்ல? இதுக்கப்புறம் கூட வாழ்றது ஒண்ணுதான், வாழ விட்டு இருக்கிறது ஒண்ணுதான். இப்பவே நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன். நீ எப்படின்னா இன்னும் தொலைஞ்சுக்கோ. போ. இங்க பாரியா, இன்னொரு நாளைக்கு என்னையும் என் பொண்ணு தேடி நீ வந்த மரியாதை கேட்ட பாத்துக்க. சீ, அம்மா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் இந்த பையன்? அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? ஆமா, நீங்க யாரு முதல்ல? இல்லம்மா, உங்க அம்மா மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க, ஆம்பளை துணை வேற இல்ல. அந்த அக்கறையில தான்மா கேட்டேன். அந்த அக்கறதுல எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இல்லம்மா, அது இப்ப போறீங்களா இல்லையா?
அதை விட நீ பேசு. ஏய் என்னாச்சுடி? எதுக்கு ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கேக்குறேன்ல, என்னாச்சே? அது ஒன்றும் இல்லைம்மா. அன்னைக்கு நம்ம கடைக்கு போயிட்டு வரும்போது பிரிட்ஜ் மேலே உட்காந்து ஒருத்தர் குருவன்னு பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னான்ல. ஆமா. அவர் என்கிட்ட வந்து பேசினாருமா. பேசினாரா? என்னடி பேசினாரு? அது ஒன்றும் இல்லைம்மா. அடிப்பேசியமா நானும் என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தோம். அதை அவர் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் தப்பா பேசுகிறோமோன்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து மிரட்டிட்டு போறாருமா. மிரட்டினாரா? யோ நில்லியா, உன்னதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னல. எவ்வளவு தைரியம் தான் மறுபடியும் படியேறி இந்த வீட்டுக்குள்ள வருவ? இங்கே பாரு, உனக்கு எனக்கு நடக்கிறது வேற பிரச்சனை. இப்போ நம்ம பொண்ணோட பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்கேன். என்னது நம்ம பொண்ணா? அது என்னோட பொண்ணு, புரியுதா? இங்கே பாரு வசந்தி, அந்த பையனை பற்றி நல்லா நான் விசாரிச்சிட்டேன். ரொம்ப நல்ல பையன், ஒழுக்கமான பையன், எந்த கெட்ட வழக்கும் கிடையாது. வீட்டுக்கு ஒரே பையன், படித்து முடிச்சோன்னே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறானா. இரு பழசு மாதிரிலாம் கிடையாது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது நம்ம பொண்ணையும் சேர்த்து கூட்டு போகிறேன்னு சொன்னான். அதனால் இப்போ படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும். படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க 2 நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? நீ முதல்ல கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் அவளை சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் எழுதி பேசிட்டே இருக்கா. மட்டும் சாவடிச்சிருவேன். இது என் பொண்ணோட வாழ்க்கை, நான் தானே பார்க்கணும். யோ, என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்க அம்மாவே மரியாதை இல்லாம பேசுவ? யாருன்னு தெரியுமா அவரே? அவரை கை நீட்டி அடிச்சிட்டு இருக்க. யாரு? அவர் தான் உன்னை பெத்த அப்பா. அப்பாவா? என்ன வசந்தி, அவதான் சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிட்டா, அதுன்னு கை நீட்டி அடிச்சிருவியா? நீங்க பேசாம இருங்க. உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்கு நீ ஏன் புரிஞ்சு கண்ணு முன்னாடி கை நீட்டி அடிச்சு வளைவ? உங்க பாருடி, நான் அவரை என்ன வேணாலும் பேசுவேன். ஆனா ஒரு அப்பாவுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது அவர் கரெக்டா கொடுக்கணும். இல்ல அப்பா, நீங்க தான் என் அப்பான்னு தெரியாம உங்களை கை நீட்டி அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. இவ்வளோ நாள் வரைக்கும் அப்பானா யாருன்னு தெரியாமலே நான் வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ தான் நீங்கள் என் அப்பான்னு தெரிஞ்சிச்சு. இனிமேல் எங்கள் கூடயே இருந்துருங்கப்பா. அம்மா, அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுமா. சொல்லுமா. தம்பி வாங்க. வசந்தி, இதாம்மா நான் சொன்ன பையன். இங்கே பாருங்க தம்பி, படிக்கிற வயசில் அந்த லவ்வெல்லாம் வர்றது சகஜம்தான். ஆனால் நம்ம படிக்கிற வயசில் கரெக்டாக படிக்கணும். சரிங்களா? நீங்கள் 2 பேரும் நல்லா படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் 2 பேர்த்தையும் நாங்களே சேர்த்து வச்சிடறோம். சரிங்களா?